அதாவது நாங்க வந்து இந்த அரசு இப்ப செயல்பட்டு இருக்கின்ற அரசு செயல்பாடுகள்ல நெறைய குளறுபடி இருக்குது. ஒண்ணு கூட்டணி தர்மத்தோட அனைவரையும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரையும் கூட்டு ஆலோசித்து நல்ல ஒரு 2 ஆண்டு காலம். ஏன்னா மத்தியிலே ஆளுகின்ற நம்முடைய 3வது முறையா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டுக்கு குடுத்திருக்கிறாங்க. நம்ம புதுச்சேரி மாநிலத்துக்கு நெறைய நிதி குடுக்க அவங்க தயார் நிலையில இருக்கிறாங்க. மாண்பு முதலமைச்சர் எத்தனை முறை டெல்லிக்கு சென்றார்ன்னு சொல்ல முடியல. ஒரு முறை 2 முறை தான் போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த அமைச்சர் பெருமக்களும் யாரும் டெல்லியில போய் பெருசா வந்து நிதி கேட்ட மாரி தெரியல. அதனால நம்ப வந்து நிதி பெற்று வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிய நம்ம வந்து முன்னோக்கணும். அப்படி அதுக்கெல்லாம் முதலமைச்சருக்கு கட்டுப்படல, முதலமைச்சர் வந்து நம்ம கூட ஒத்துழைக்கலன்னா, நம்ம வந்து கூட்டணியிலேருந்து வெளியில இருந்துருவோம். அப்ப கூட்டணியிலிருந்து வெளியேறினா இந்த ஆட்சி போயிடுமே. அப்ப பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசு இல்லன்னு ஆயிடும்ல. அதாவது நம்ம வந்து கூட்டணியில இருக்கணும். அதாவது இருக்கணுன்ற எண்ணங்கள்னா, அதுக்கான அது முதலமைச்சர் அதுக்கான நமக்கு வந்து ஒத்துழைப்பு குடுக்கணும். ஏன்னா புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக தான் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வந்திருக்கிறோம். புதுச்சேரி வளர்ச்சியே இல்லாம எல்லாம் கூட்டணி இருந்து என்ன புண்ணியம்?